வணக்கம் மாணவ மாணவிகளே. அதாவது காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு தான் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு பகுதி 2ல வினாக்கள் வந்தால் எவ்வாறு நாங்கள் அதற்கு விடையளிப்பது, குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு தரம் 10ல அலகு 8ல இருக்கின்ற கண்டி ராச்சியம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது கண்டி ராச்சியம் தொடர்பாக பாஸ்ட் பேப்பர்ல வந்த வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுவது என்ற விடயத்தை நாங்கள் இன்று நோக்குவோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்னுடைய இந்த வகுப்பு வளர்ச்சி அடைவதற்கு மிகவும் ஒரு ஆதரவாக அமையும் என்று நினைக்கின்றேன். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். தரம் 10ல அதாவது கண்டி ராச்சியம் அலகு 8 இந்த கண்டி ராச்சியம் என்ற பாடத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வினாத்தாள நாங்கள் அவதானித்து பார்த்தால் பகுதி 1லையும் பகுதி 2லையும் ஒவ்வொரு வருடமும் வினாக்கள் வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இப்ப நீங்கள் கண்டி ராச்சியம் கட்டாயமாக நீங்கள் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்கள் இதனை முழுமையாக கற்று இந்த கண்டி ராச்சியத்துல சரியான ஒரு தேர்ச்சியை பெற வேணும். ஏன்னு சொன்னால் பகுதி 1லையும் வினாக்கள் வரும், பகுதி 2லையும் வினாக்கள் வரும். ஆனபடியால இது ஒரு மிக முக்கியமான ஒரு அலகு, தரம் 10 அலகு 8. அப்ப நான் இன்றைய வகுப்புல இந்த கண்டி ராச்சியம் தொடர்பாக பாஸ் பேப்பர்ல இப்படியான வினாக்கள் வந்திருக்கின்றது. அதற்கு முதல் நாங்கள் கண்டி ராச்சியத்துல நான் பாஸ் பேப்பரை இப்ப நீங்கள் கடந்த வருட பேப்பர்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன். இப்ப நான் பாடசாலையிலையும் அவ்வாறு தான் அந்த பேப்பர்களை ஆராய்ந்து பார்க்கிற போது, அதாவது அந்த கண்டி ராச்சியத்துல நாங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்ப உதாரணமா நாங்கள் கண்டி ராச்சியத்தை கற்க போறோம்னு சொன்னால் இதுல நான் 8 விஷயங்களை நான் போட்டிருக்கின்றேன். அதாவது கண்டி ராச்சியத்தினுடைய அதாவது கண்டியினுடைய மறுபெயர்கள். அதாவது முதலாவது மறுபெயர்கள். இப்ப செங்கடகலை என்று சொல்லலாம், மலைநாடுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம், மலை நாட்டு ராச்சியம் என்று சொல்லியும் சொல்லலாம். ஆகவே இந்த கண்டி ராச்சியத்துல அதனுடைய மறுபெயர்கள் செங்கடகல நகரம், மலைநாட்டு ராச்சியம் என்று சொல்லியும் சொல்லலாம். அப்ப இந்த கண்டி ராச்சியத்தின் தலைநகரம் அதாவது கண்டி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்ப இங்க இந்த கண்டி இதனுடைய மறுபெயர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் அது இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், மகாவலி கங்கை காணப்படுகின்றது. இங்க நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 2வது கண்டி ராச்சிய மன்னர்கள். கிட்டத்தட்ட கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பகுதி 1லும் சரி பகுதி 2லையும் இது சம்பந்தமான வினாக்கள் கூடுதலாக வருகின்றது. அதாவது கண்டி ராச்சியத்தினை ஆட்சி செய்த மன்னர்கள். அதுலேயும் குறிப்பாக நாங்கள் முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகு, அதே போல கண்டி ராச்சியத்தினுடைய இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன். அதே நேரம் இந்த மன்னர்கள்ல கேள்விகள் வரலாம். அதாவது கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள். அப்ப இந்த கண்டி ராச்சிய மன்னர்கள் 14 பேரே முதல் தெரிந்து வைத்திருக்கணும். முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமாகு, இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அதிலையும் இந்த கண்டி ராச்சியத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்கள் யாருன்றதை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பகுதி 2ல ஒவ்வொரு வருடமும் வருகிற அந்த பாஸ் பேப்பர்களை நாங்கள் பார்த்தால் அநேகமாக அப்படியான கேள்விக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஸ்ரீ விஜயராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன், இந்த 4 பேரும் நாயக்க வம்ச இனத்தைச் சேர்ந்த மன்னர்கள். அப்ப இந்த விஷயம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும், கண்டி ராச்சிய மன்னர்கள். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, கண்டி ராச்சியத்தை நாங்க கற்கிற போது அதனுடைய நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது. அப்ப என்னன்னு சொன்னா கண்டி ராச்சியத்தினுடைய நிர்வாகம் பற்றி கேள்வி வருகிற போது அந்த நிர்வாக கட்டமைப்பு அதுல முதன்மை நபராக காணப்படுவான் மன்னன் என்று சொல்லியும், மன்னனுக்கு 2 பிரதானிகள் உதவி புரிபவர்களாக காணப்படுகின்றார்கள். அதே போல அங்க அந்த மன்னனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றது. ஏன்னு சொன்னா நாட்டின் உயர் அதிகாரம் அரசனுக்கு தான் இருக்கின்றது. அந்த அரசன் நாட்டில் அமைதியை பேணுவது, மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவது, மற்றது நாட்டினுடைய உயர் நீதித்துறை அதிகாரம் மன்னனிடம் இருத்தல். அப்படி அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பிலையும் கேள்வி வருவது பகுதி 2ல. அப்ப அந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் படித்து வைத்திருக்க வேண்டும். அதே போல இந்த கண்டி ராஜ்யத்துல விதிக்கப்படுகிற வரிகள், அதாவது 10 என்று சொல்றது வரி வசூலிப்பு. அதாவது இங்க என்னென்ன வரிகள் விதிக்கப்படுகின்றது. இப்ப உதாரணமாக அது 5 பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. இப்ப போக்குவரத்துக்கான வரி மடிகை 10, யானை பிடித்தலுக்கான வரி குருவே 10, செலவைக்கான வரி டீ 10,
மற்ற நெசவிற்கான வரி ஹெந்த பத்தான்னு சொல்லி. அப்ப கட்டாயம் வரிகள் தெரிஞ்சிருக்கணும். இது பகுதி ஒன்றிலும் வினா வரும், பகுதி ரெண்டிலையும் வரும். அதே மாதிரி நீதி செயற்பாடுகள், நீதி செயற்பாடுகளும் அந்த உயர் நீதி அதிகாரம் எல்லாம் அரசனுக்குத்தான் காணப்படுகிறது. அப்ப கண்டி ராஜ்யத்துல நீதி செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகிறது என்று பகுதி ரெண்டில் ஒரு வினாவை கேட்கலாம். அதே மாதிரி குற்றங்களுக்கான தண்டனைகள், அதாவது குற்றங்கள் செய்கிற போது அந்த தண்டனைகள் என்ன? இப்ப உதாரணமா கன்னத்தில் அறைதல், கை விலங்கிடுகிறது, முடியை கத்தரித்தல், மற்றது வந்து கசையால் அடித்தல், நாடு கடத்துதல், நீர்ல மூழ்கி இந்த கொல்லுதல், அப்படி அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் என்ற விஷயமும் பகுதி ரெண்டுல கேட்கப்படலாம். அத மாதிரி கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்பு எப்படி இருந்தது? இது நிச்சயமாக பகுதி ரெண்டுல அடிக்கடி வார ஒரு கேள்வி. இந்த பொருளாதார அமைப்பு சமூக அமைப்பும், அதாவது பகுதி ரெண்டுல அநேகமான பாஸ் பேப்பர்ல நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த பொருளாதார அமைப்பு சமூக அமைப்பு கண்டி ராஜ்யத்தில் இவ்வாறு காணப்பட்டது. அப்ப கண்டி ராஜ்யத்தின் பொருளாதாரம் கூட விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது, நுகர்வை அடிப்படையாக கொண்டது, மற்றது சுய தேவை, அதாவது தங்களுடைய தேவைகளை தாமாகவே பூர்த்தி செய்து கொள்வதுதான் சுய தேவை பொருளாதாரம் என்று சொல்லுவது. அதே போல அங்க வந்து சேனை பயிற்சிகள், அதிகளவான நிலம் வந்து பொருளாதார அமைப்பில் பார்த்தோம்னு சொன்னா சேனை பயிற்சிகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப குரக்கன், சோளம், திணை, சாமி அப்படியானது. அதே போல வீட்டு தோட்ட பயிற்சிகைகள், இப்ப அதாவது மரக்கறிகள், பலாக்காய், பாக்கு, சாதிக்காய், பல வகை அப்படியெல்லாம் வீட்டு தோட்டங்களையும் செய்திருக்கின்றார்கள். அத மாதிரி இந்த கைத்தொழில்கள், கைத்தொழில இரும்பு கைத்தொழில், லோக கைத்தொழில், சுரங்க கைத்தொழில்கள், அதெல்லாம் இந்த பொருளாதார அமைப்புக்குள்ள வருது, கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார அமைப்பு. அத மாதிரி கண்டி ராஜ்யத்தினுடைய சமூக அமைப்பு. அப்ப இந்த சமூகத்திலேயே நாங்க பார்த்தோம் என்றால் நாட்டின் நிலம் அனைத்தும் அரசனுக்குத்தான் உரிமையாக இருக்கின்றது. ஆனா அந்த உரிமையை அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சமூக அமைப்பில நிலம் வகைப்படுத்தப்பட்டது. இது பகுதி ஒன்றிலும் பெறும், பகுதி ரெண்டிலையும் பெறலாம். இப்ப உதாரணமாக அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலம் கபாடகம், பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டது நிந்தகம். அப்ப இது ஒரு பகுதி ஒன்றிலேயே கேட்கலாம் ஒரு கேள்வி. அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகுதி ஒன்றில கபாடகம். அத மாதிரி விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்ட நிலம் எவ்வாறு வழங்கப்படுகிறது? என்ன பெயர்ல அழைக்கப்படுகிறது? விகாரகம். அப்ப இவ்வாறு வந்து கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்து வந்த நிலங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பரவேணிகம. அப்ப பரவேணிகம். அப்ப இப்படி சமூக அமைப்பு வந்து மிகவும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த உரிமைகள். அத மாதிரி அந்த ராஜகாரிய முறை, மற்ற கிராமிய சமூக அமைப்பு, மற்றது வந்து குலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம். அப்ப இப்படி அந்த சமூக அமைப்பு கட்டமைப்பு கண்டி ராஜ்யத்துல காணப்படுகிறது. அப்ப நாங்கள் இந்த கண்டி ராஜ்யம் என்ற அலகு வந்து ஒவ்வொரு வருடமும் பரீட்சைக்கு வருகிற ஒரு பகுதி. பகுதி ஒன்றிலும் கேள்வி வரும், பகுதி ரெண்டிலையும் கேள்வி வரும். இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக சரியான முறையில இந்த தலைப்புகளுக்கு கீழே படித்திருந்தால் இதுல வார வினாக்களுக்கு மிக இலகுவாக விடி எழுதலாம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதாவது வந்து 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்து பாஸ் பேப்பர்ல பகுதி ரெண்டில வினா இலக்கம் 6. இப்ப கூடுதலாக நாங்கள் பாஸ் பேப்பரை ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கண்டி ராஜ்யத்துல வார கேள்வி ஒன்றில் பகுதி ரெண்டுல வந்து வினா இலக்கம் 5ல கேட்கப்படும், அல்லது வினா இலக்கம் 6ல கேட்கப்படும். நாங்கள் 10 வருட பேப்பர்களை ஆராய்ந்து பார்த்தால் வினா இலக்கம் 5வது கேள்வி ஒரு கண்டி ராஜ்யமா இருக்கும், அல்லது வினா இலக்கம் 6வது ஒரு கண்டி ராஜ்யம் பற்றிய ஒரு கேள்வியா இருக்கும் இந்த பகுதி ரெண்டுல. அப்ப நாங்க இந்த 2023 பேப்பரை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். எவ்வாறு அதற்கு விடை அளிப்பது. கண்டி ராஜ்யத்தின் தலைநகருக்கு இயற்கையான பாதுகாப்பு வழங்கிய நதி எது? அப்ப இயற்கையான பாதுகாப்பு வழங்கின நதி எதுன்னு சொன்னால் அதாவது மகாவலி கங்கை. இரண்டாம் நீரரண், மலையரண், வன அரண் கொண்டதான் கண்டி ராஜ்யம் அவ்வாறு பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட. அப்ப அதற்கு பாதுகாப்பாக இருக்கிற நதி எதுன்னு சொன்னால் மகாவலி கங்கை. அதுல பி பிரிவா கேட்டிருக்கீங்கன்னா 2 கணவாய் பாதைகளை குறிப்பிடுக. என்னென்ன கணவாய் பாதைகள் என்றா பலன, உன்னஸ்கிரிய, கலகெதர கணவாய், நாளந்த, பலக்கடுவ கணவாய். இதுதான் அந்த கணவாய்களுடைய பெயர். அப்ப இதற்கு 3 புள்ளி இதுக்கு படி எழுதின. அடுத்து அதுல வந்து 2வது கேள்வி, கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த 4 நாயக்கர் வம்ச மன்னர்களை குறிப்பிடுக. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் மன்னன் தெரிஞ்சிருக்கணும், கடைசி நாயக்க மன்னர்கள் 4 பேற்ற பேரும் தெரிஞ்சிருக்கணும், 4 புள்ளி. அப்ப இந்த கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்த 4 நாயக்க வம்ச மன்னர்கள் யார்? ஸ்ரீ விஜயராயசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இவதான் அந்த நாயக்க வம்ச மன்னர்கள் 4 பேரும். அடுத்தது இனி 3வது கேள்வி கேட்கிறான். முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தின் சட்டபூர்வ ஆட்சி உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள மேற்கொண்ட 2 நடவடிக்கைகளை குறிப்பிடுக. அதாவது முதலாம்
விமலதர்ம சூரிய மன்னன் அந்த தன்னுடைய அந்த கண்டி ராஜ்யத்தின் சட்டபூர்வ உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்றது அதுல கேட்கப்படுகின்றது. அப்ப அதற்கு நாங்கள் அந்த விடிய பார்த்தோம்னு சொன்னால், குசுமாசன தேவியை திருமணம் செய்தவை முதலாவது. 2, ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டமை. அதாவது இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன், அதாவது இந்த முதலாம் விமலதர்ம சூரியன் என்ன செய்யறான், ரோமன் கத்தோலிக்க சமயத்தை கைவிட்டு பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்கின்றான். அதே போல 3வது விமலதர்ம சூரியன் என்ற பௌத்த நாமத்தை சூடிக்கொண்டமை. அது இரண்டாம் அந்த அரசுரிமையை நிலைநாட்டுவதற்காக. அதே போல அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சீதாவாக்கையின் தெல்கம் விகாரையில் இருந்த புனித தந்ததாதுவை கண்டியில கொண்டு போய் பிரதிஷ்டை செய்தமை. அப்ப இது எங்க இருந்தான்னு சொன்னா, சீதாவாக்கையின் தெல்கம் விகாரையில் இருந்த புனித தந்ததாது கண்டியில பிரதிஷ்டை செய்யப்பட்டமை என்றது இதுல ஒரு மிக முக்கியமான இது. அதே போல சீதாவாக்க ராஜ்யத்தின் ஆதிக்கத்தில் இருந்து கண்டி ராஜ்யத்தை பாதுகாக்க மக்களின் ஒத்துழைப்புடன் ராஜசிங்கனை தோற்கடித்தான். அப்ப இதுவும் அவன் அந்த கண்டி ராஜ்யத்துல தன் சட்டபூர்வ தன்மையை நிலைநாட்டி கொள்ள இந்த முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் எடுத்த நடவடிக்கைகள் இவ்வளவும். இதுல நீங்கள் ஏதாவது 2 அல்லது 3 நீங்கள் குறிப்பிட்டு விளக்கம் கொடுக்கலாம். அப்ப அதுல 2 நடவடிக்கைகள்லாம் அதுல கேட்டிருக்கிறேன். 4வது வினா, கண்டி ராஜ்யத்தின் நீதிமன்ற செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தினை, அதாவது 3 விடயங்கள் கொண்டு விவரிக்குக. அதாவது நீதிமன்ற செயற்பாடுகள். அப்ப அந்த நீதிமன்ற செயற்பாடுகள்னு சொன்னால், உயர்நீதி அதிகாரம் அரசனிடம்தான் காணப்பட்டது. அதுல நாங்கள் நீதிமன்ற செயற்பாடு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறது. உயர்நீதி அதிகாரம் மன்னனுக்குரியது. அதே போல மரண தண்டனை வழங்குற அதிகாரமும் அரசனிடமே காணப்பட்டது. அதே போல குற்றவாளிகளுக்கு பல்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்டது. அப்ப அந்த தண்டனைகள் கைவிலங்கிடுதல், அதுக்கு நீங்க விளக்கமா சொல்லலாம். முடியை கத்தரித்தல், கசையால் அடித்தல், அந்த நீரில் மூழ்கி கொலை செய்தல், அப்படியானது. மற்ற சில வழக்குகள் மன்னனால மட்டும்தான் விசாரிக்கப்பட்டது. அதுவும் அதுல மிக முக்கியமானது. சில வழக்குகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது மன்னனாலதான் விசாரிக்கப்பட்டிருந்தது. மற்ற அரசனால தீர்ப்பு வழங்க வேண்டிய வழக்குகள்னு சொன்னா அதுல குறிப்பாக குழப்பங்கள் தொடர்பான வழக்கு, சூழ்ச்சி தொடர்பான வழக்கு, மற்ற விகாரைகள் பிக்குகள் தொடர்பான வழக்குகளும் இந்த அரசனால தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு முக்கியமான வழக்குகளாக காணப்பட்டது. ஆகவே இங்க அந்த நீதிமன்ற செயற்பாடுகள் அல்லது நீதி செயற்பாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறான முறையில காணப்படுகின்றது. அப்ப நாங்கள் இந்த தண்டனைகள் வழங்குற அதிகாரத்துக்குள்ள தண்டனைகள் என்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அத மாதிரி அரசனால தீர்ப்பு வழங்க வேண்டிய வழக்குகளையும் நாங்கள் என்னென்ன வழக்குகள்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த வினாவுக்கு விடிய நாங்கள் எழுதி கொள்ள முடியும். இப்ப இதுல இப்ப நான் கண்டி ராஜ்யத்துல இவ்வாறுதான் அந்த நான் சொன்ன அந்த சில பகுதிகளை நாங்கள் கற்பதன் மூலம் மன்னர்கள், கண்டி ராஜ்ய மன்னர்கள், அது மாதிரி இந்த பொருளாதார அமைப்பு, மற்ற இந்த குற்றங்களுக்கான தண்டனை, நீதி செயற்பாடு, அப்ப அது சம்பந்தமா தான் இந்த கேள்வி அதுல தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த நாங்கள் வினாவை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 2022ஆம் ஆண்டு ஒவ்வொரு வருடம் இது வினாக்கள் வந்திருக்கின்றது. நான் இதுல உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு பேப்பரை எடுத்தோம்னு சொன்னால் வினா இலக்கம் 5. அப்ப வினா இலக்கம் 5 இருக்கும் அல்லது 6 இருக்கும் வர்ற வினாக்கள். இப்ப முதலாவது வினாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கண்டி ராஜ்யத்தில் நடைமுறையில் இருந்த 3 வரி வசூலிப்பு ஒழுங்கமைப்பின் பெயர்களை குறிப்பிடுக. அதாவது வரி வசூலிப்புன்னு சொன்னா அந்த பிராக்கெட்டுக்குள்ள 10 ஒழுங்கமைப்பின் பெயர்களை குறிப்பிடுக, நடைமுறையில் இருந்த வரிகள். அப்ப இதுல 1 போட்டிருக்கேன், மடிகே 10 என்றா போக்குவரத்துக்கான வரி, குருவே 10 யானை பிடித்தலுக்கான வரி, படகெல 10 வனைதலுக்கான வரி, ரதா 10 செலவைக்கான வரி. அப்ப இதுல 3 வரி தான் கேட்டவ. அப்ப இதுல நான் கிட்டத்தட்ட 5 புத்தகத்துல அவ்வளவு இருக்கு. ரதா 10 செலவைக்கான வரி, எந்த 10 நெசவுக்கான வரி. இதே கேள்வி பகுதி ஒன்றிலையும் பெறலாம். இப்ப உதாரணமாக போக்குவரத்திற்காக விதிக்கப்படுகின்ற வரி வசூலிப்பு இவ்வாறு அழைக்கப்படுகிறது, பெயரால் அழைக்கப்படுகிறது, மடிகே 10. அதே மாதிரி யானை பிடித்தலுக்கான வரி, அதாவது இவ்வாறு அதற்கு வழங்கப்படுற வரி பெயரால் அழைக்கப்படுகிறது, குருவே 10. அப்ப இப்படி பகுதி ஒன்றிலையும் இதற்கு இப்படி கேள்விகள் வரலாம். அடுத்த 2வது, கண்டி ராஜ்யத்தில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட 4 தண்டனைகளின் பெயர்களை தருக. 4 புள்ளி. குற்றவாளிகளுக்கு என்னென்ன தண்டனைகள் 4 தான் கேட்டிருக்கணும். உங்களுக்கு ஒரு 8 தந்திருக்கணும் புத்தகத்துல, அவ்வளோத்தையும் படிச்சு வச்சிருக்கணும். இதுல கேட்டது 4 புள்ளிக்கு. கைவிலங்கிடுதல், நாடு கடத்துதல்,
நீரில் மூழ்கடித்து கொள்ளுதல், கசையால் அடித்தல். 4 தான் இதுல போட்டாக்கு 4 புள்ளி. அடுத்து அதுல 3வது கண்டிராச்சியத்தின் பொருளாதார அமைப்பின் 2 பண்புகளை விவரிக்குக. அப்ப 2 விஷயம் என்னன்னு அந்த பொருளாதார அமைப்பில் இருக்கிற 2 விஷயத்தை சொல்லி அதுக்கு நீங்க ஒரு விளக்கத்தை ஏதாவது 2 எடுத்து விளங்கப்படுத்தலாம். இப்ப சுயதேவை பொருளாதார முறை, அதே போல விவசாயம் அத்தம் முறையும், அத மாதிரி மிருக வளர்ப்பு என்று சொல்லுகிற போது அதுல என்னென்ன விலங்குகள் வளர்க்கப்படுகின்றது என்றதை நாங்கள் சொல்லலாம். அத மாதிரி இங்க ஏனைய கைத்தொழில்கள். இப்போ ஏனைய கைத்தொழில ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு, உலோகம், மரம், சுரங்க கைத்தொழில்கள் அதுகள் இங்க இந்த ஏனைய கைத்தொழில்களுக்குள்ள வரும். அப்ப இதுதான் இந்த பொருளாதார அமைப்புன்றது. அப்ப பொருளாதார அமைப்புன்னு சொல்லிக்க விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம், அது நுகர்வை அடிப்படையாக கொண்டிருந்தது, மற்ற சுயதேவை பொருளாதாரமாக காணப்பட்டது. மலைப்பாங்கான நிலமானபடியால நெற்செய்கை பிரதேசம் வரையறுக்கப்பட்டிருந்தது. நீங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கிற போது அதே போல ராசரட்டை உருகுணரட்டை பிரதேசங்கள் கண்டிராச்சியத்துக்கு உட்பட்டிருந்தாலும் அங்கு நீர்ப்பாசன அமைப்புகள் சீர்குலைந்து போனமையால் நெற்செய்கை வசதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தமை. அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்ல படிமுறை அடிப்படையிலும் சமநிலங்களில் வயல் நிலங்களிலும் இந்த நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்ப நெற்செய்கை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்க அந்த நெற்செய்கை எங்க மேற்கொள்ளப்பட்டது? பள்ளத்தாக்குகள்ல படிமுறையிலான பயிர்ச்செய்கை, அதே போல சமநிலங்கள்ல வயல்வெளியிலும் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. அத மாதிரி அதிக அளவு நிலம் சேன பயிர்ச்செய்கைக்கு உட்படுத்தப்பட்டது. இங்கே இருக்கு சேன பயிர்ச்செய்கை. அப்ப சேன பயிர்ச்செய்கைக்கு உட்படுத்தப்பட்டாண்டா சேன பயிர்ச்செய்கையில என்னென்ன பயிர்கள்னு சொல்ல வேணும். விளக்கம் கொடுக்க குரக்கன், சோளம், திணை, சாமை போன்ற தானியங்களும் அத மாதிரி கிழங்கு வகைகளும் பயிரிடப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்க வீட்டு தோட்டங்களை எடுத்தோம்னு சொன்னா அங்க பலாக்காய், ஈரப்பலாக்காய், மிளகு, சாதிக்காய், மற்ற பாக்கு, மரக்கறி, பழ வகைகள்னு சொல்லி அதெல்லாம் வீட்டு தோட்டங்கள்ல பயிர் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்த விஷயம் என்னன்றதை பாயிண்டா கொடுத்துட்டு அந்த கொடுக்குற 2 விஷயத்தையும் நீங்கள் விளங்கப்படுத்தி சொன்னா சரி. அதே போல இதுல 4வது கேள்வி, கண்டிராச்சியத்தின் சமூக ஒழுங்கமைப்பில் காணப்பட்ட 3 பண்புகள். சமூக ஒழுங்கமைப்பில என்ன பண்புகள் காணப்பட்டது? அப்ப அதுல நாங்க பார்த்தோம்டா நாட்டில நிலம் முழுவதும் அரசனுக்கு சொந்தம். மற்றது நிலத்தை நாங்க எடுத்தோம்டா அதுகின்ற உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டுதான் அது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அந்த வகைப்படுத்தப்பட்டான்னு சொன்னா எப்படி வகைப்படுத்தப்பட்டான்னு இதுல நான் பாயிண்ட்ஸை தான் போட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். உதாரணம் என்று போட்டுட்டு கபாடகம் என்றா அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்டது, நிந்தகம் பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டது, தேவாலகம் தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டது, விகாரகம் விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டமை, அது மாதிரி பரவேணிகம் கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை. அப்ப இப்படித்தான் இந்த நாட்டு மக்கள் தாம் அனுபவிக்கின்ற நிலத்துக்காக ஒரு சேவையை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை பொருட்களை மன்னருக்கு வழங்க வேண்டியும் இருந்தது. அதுல பொதுமக்களால் வழங்கப்படுற சேவையை நாங்க சொல்றோம் ராஜகாரிய முறையண்டு. அப்ப இங்க அந்த சமூக ஒழுங்கமைப்பில காணப்பட்ட முறைகள், அத மாதிரி குலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் காணப்பட்டமை, மற்ற திருமணங்கள் குலத்தவரிடையே நடைபெற்றமை, அப்படி நீங்கள் அந்த கிராமிய சமூகத்துல பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக விகாரைகள் காணப்பட்டமை என்று அந்த சமூக அமைப்புக்கு நீங்கள் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். அப்ப இவ்வாறு தான் இதுல கண்டிராச்சியத்துல 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்தோம்னு சொன்னால் வினா இலக்கம் 5ல இவ்வாறான கேள்விகள் வந்திருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு வருடமும் கண்டிராச்சியத்துல கேள்வி வந்திருக்கு. அதுவும் அந்த 12 பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றில் வினா இலக்கம் 4ல இருக்கும் அந்த கேள்வி, அல்லது வினா இலக்கம் 5ல தான் இருக்கும் இந்த கேள்வி. அப்ப ஆனபடியால நீங்கள் இந்த கண்டிராச்சியம் என்பது நீங்கள் பரீட்சைக்கு பகுதி 1க்கும் பயன்படக்கூடிய ஒரு அலகு, பகுதி 2க்கும் பயன்படக்கூடிய ஒரு அலகு. அப்ப இதை நீங்க சரியான முறையில கற்று பரீட்சையில மிக கூடிய பெறுபவர்களை நீங்கள் இந்த பாடங்களை இந்த கூட எந்த பாடம் கூட வருமோ அதுல கொஞ்சம் கூடின அழுத்தம் கொடுத்து படித்தால் மிகக்கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.